நாட்டு மக்களுக்கே அச்சத்தை வரவைக்கும் எதேச்சதிகார சக்தியை எதிர்க்கும் உணர்வு திமுகவிற்கு இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் திமுக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவிற்கு வருகை தந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வழிநெடுகிலும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், நாட்டு மக்களுக்கே அச்சத்தை வரவைக்கும் எதேச்சதிகார சக்தியை எதிர்க்கும் உணர்வு திமுகவிற்கு இருப்பதாக கூறினார். நாட்டில் வாழும் சிறுபான்மையின மக்கள் அனைவரும் இன்றைக்கு என்ன மாதிரியான அச்ச உணர்வோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கே அச்சத்தை வர வைக்கக்கூடிய எதேச்சதிகார சக்திகள் எதிர்க்கிற திறனும் கோரிக்கைகளும் அந்த உணர்வும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் இருக்கு. எஸ்ஐஆர் நடவடிக்கையை கொண்டு வந்தாலும் மக்களின் வாக்குரிமையை உறுதி செய்ய திமுக களப்பணியாற்றிக் கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். சட்டப்பேரவைத் தேர்தலில் 170 இடங்களில் போட்டியிட பாஜகவிடம் அதிமுக விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் நடந்த ஆலோசனையின் போது தொகுதி பங்கீடு குறித்து தங்களின் நிலைப்பாட்டை அதிமுக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. குறைந்தபட்சம் 170 தொகுதிகளில் போட்டியிட எடப்பாடி பழனிசாமி விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜகவுக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த முறை 23 இடங்களை ஒதுக்கவும் அன்புமணி மற்றும் ராமதாஸ் தலைமையில் பிரிந்துள்ள பாமகவை இணைத்து 23 தொகுதிகளை வழங்க அதிமுக முன்வந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 2024 தேர்தலில் பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் தேமுதிகவுக்கு 6 தொகுதிகளை ஒதுக்கலாம் எனவும், டிடிவி தினகரனின் அமமுகவுக்கு 6 இடங்களையும், ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு 3 தொகுதிகளையும் தரலாம் எனவும் எடப்பாடி பழனிசாமி பட்டியல் வழங்கியதாக கூறப்படுகிறது. மேலும் ஜி கே வாசன், பாரிவேந்தர், ஏசி சண்முகம் ஆகியோரின் கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியை ஒதுக்கலாம் என இபிஎஸ் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் பாஜக தரப்பில் 60 தொகுதிகளை கேட்பதாகவும், குறைந்தபட்சம் 40 இடங்களில் போட்டியிட பாஜக தலைமை விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து பாஜகவின் டெல்லி மேலிடம் விவாதித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தெரிகிறது. தேமுதிகவும் கூடுதல் இடங்களை கேட்பதாக கூறப்படும் நிலையில் தை மாதம் எண்ணிக்கையை உறுதி செய்யலாம் என பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் பாமக இணைப்பு மற்றும் தேமுதிகவை சம்மதிக்க வைப்பது இபிஎஸ்க்கு சவாலாக இருக்கும் என கூறப்படுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது தொடர்பான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கான திட்டங்களை நாங்கள் இப்பொழுது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம். ஒரே குடும்பமாக இணைந்து தேர்தலை சந்திப்போம் என மத்திய அமைச்சரும் பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். The NDA family and under the leadership and guidance of Prime Minister Narendra Modi, we are very confident that NDA will have a sweeping victory in the 2026 elections. We have discussed today various plans for the coming few months. திமுக அரசின் ஊழல்கள் குறித்து விவாதித்ததாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் 1.5 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் பெயர் சேர்க்க கோரி 4 நாட்களில் 1,53,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த மாதம் 4ஆம் தேதி எஸ்ஐஆர் எனும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை தேர்தல் ஆணையம் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து வரை வாக்காளர் பட்டியலை தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கடந்த 19ஆம் தேதி வெளியிட்டார். அதில் தமிழ்நாடு முழுவதும் 97,38,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தனர். அதைத் தொடர்ந்து வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டோர் மற்றும் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க விரும்புவோர் தங்கள் பெயர்களை சேர்ப்பதற்கு மனு அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டது. அதேபோல பெயர் நீக்கம், முகவரி மாற்றம் போன்றவற்றிற்கும் விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியிருந்தது. அதன்படி பெயர் சேர்ப்பு, நீக்கம், திருத்தம் தொடர்பாக விண்ணப்பங்கள் பெறும் பணி நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த 19 முதல் 22ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு 1,53,517 பேர் மனு அளித்திருப்பதாகவும், பட்டியலில் இருந்து பெயர் நீக்குவதற்கு 1,196 மனுக்கள் வந்திருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார்.
கட்சிகள் தரப்பில் திமுகவிடமிருந்து மட்டும் ஆட்சேபம் தெரிவித்து 2 மனுக்கள் வந்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு அடுத்த கூடுவாஞ்சேரியில் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். நிரந்தர வேலை, ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி MRB செவிலியர்கள் கடந்த 18ஆம் தேதி சென்னை சிவானந்தா சாலையில் போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை காவல்துறையினர் கைது செய்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டனர். அங்கும் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களை கைது செய்து ஊரப்பாக்கத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் காவல்துறையினர் அடைத்து வைத்தனர். அமைச்சர் வ. சுப்பிரமணியனுடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் கடந்த 5 நாட்களாக இரவு பகல் பாராமல் செவிலியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மீண்டும் அமைச்சர் வ. சுப்பிரமணியன் தலைமையில் திங்கட்கிழமை நடந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏதும் ஏற்படவில்லை. இதனால் 6வது நாளாக கூடுவாஞ்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. சபரிமலை மண்டல பூஜையின் போது உடனடி முன்பதிவு எண்ணிக்கை 2000 குறைக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை வருகின்ற 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி டிசம்பர் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் தலா 5000 பக்தர்கள் உடனடி பதிவு மூலம் அனுமதிக்கப்படுவர் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 2 நாட்களிலும் தலா 2000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஆன்லைன் மூலம் டிசம்பர் 26ஆம் தேதி 30,000 பேரும் 27ஆம் தேதி 35,000 பேரும் அனுமதிக்கப்படுகின்றனர். இதனிடையே சபரிமலையில் நடைபெற்ற கற்பூர ஆடி பவனியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மண்டல பூஜைக்கு முன்னோடியாக திருவிதாங்கூர் தேவசம்போர்டு ஊழியர்கள் சார்பிலும் காவல்துறை சார்பிலும் 2 நாட்கள் கற்பூர ஆடி பவனி நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் நேற்று மாலை தீபாராதனைக்கு பின்னர் தேவசம்போர்டு ஊழியர்களின் கற்பூர ஆடி பவனி நடைபெற்றது. கொடிமரம் முன்பு 2 பக்கமும் கம்பிகளால் இணைக்கப்பட்ட வட்ட வடிவ பாத்திரத்தில் தந்திரி கண்டரரு ராஜீவரரு கற்பூரம் ஏற்றி பவனியை தொடங்கி வைத்தார். இதை 2 ஊழியர்கள் முன்னும் பின்னுமாக அசைத்து செல்லும் போது கற்பூர தீபம் வானை நோக்கி எடுத்து சென்றது. சன்னிதானத்தின் தொடங்கிய இந்த பவனி மாளிகைபுரம் கோவிலுக்கு சென்று பின் கோவிலை வலம் வந்து 18 படிகள் முன்னால் நிறைவு பெற்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புகழ்பெற்ற வேளாங்கண்ணி ஆலயம் கண்களை கவரும் வகையில் அலங்கார விளக்குகளால் ஜொலிக்கிறது. இயேசுபிரான் பிறப்பை கொண்டாடும் முக்கிய பண்டிகையான கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் புனித ஸ்தலமான வேளாங்கண்ணிக்கு மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் வேளாங்கண்ணி ஆலயத்தில் 43 அடி உயரத்திலான பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் மரம் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 1 வார காலமாக உருவாக்கப்பட்ட இந்த மரம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. ஆலயத்தின் பிரதான வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கிறிஸ்துமஸ் மரத்தின் முன்பு மக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். லைட்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த இனாகிரேஷன் கோர்ஸ்ல வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் பண்ணதெல்லாம் பெங்களூர்ல கொண்டாந்த ஐட்டம்ஸ் இருக்குது. we are very happy to have you. பேராலயத்தின் அனைத்து பகுதிகளிலும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு வேளாங்கண்ணி நகரமே திருவிழா கோலம் பூண்டுள்ளது. விடுமுறை நாட்களில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி காஜாமலையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் விடுமுறை நாட்களில் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகளை நடத்தக்கூடாது என்று அறிவுறுத்தினார். விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காரணம் பிள்ளைங்களை படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றது. நாங்கள் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கான ரெஃப்ரெஷிங் பீரியட் அப்படின்னு டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லீவ் நாட்கள் தான். குழந்தைங்க ஒரு மென்டல் ப்ரெஷர் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க முழுமையாக ஒவ்வொரு தனியார் பள்ளிகளும் அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஜனவரி 6 முதல் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம் அறிவித்தது குறித்தும் அமைச்சர் கருத்து தெரிவித்தார். அவங்க கேட்டதுல என்னன்னா 3 முறைக்கு மேல அவங்க சந்திச்சிட்டோம். அரசாங்கத்தோட நிலைப்பாடு என்னன்னு தெரிந்து கொள்வதற்காக தான் வந்திருக்குமே தவிர இது ஒரு பேச்சுவார்த்தையாக நீங்கள் பார்க்க கூடாது கூட அவங்க ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. இந்த நேற்று நடந்த நிகழ்வுல ஜனவரி மாதம் 6ஆம் தேதி நடுப்புறக்கு கொஞ்ச நாள் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாள்ல தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நல்ல செய்தியை வழங்குவார். அரசு ஊழியர்களை ஒருபோதும் திமுக அரசு கைவிடாது என்றும் அன்பில் மகேஷ் உறுதியளித்தார். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்து 1,02,000 ரூபாயை கடந்துள்ளது.
கடந்த 3 மாதங்களாக ஜெட் வேகத்தில் உயர்ந்து வரும் தங்கம் விலை கடந்த 15ஆம் தேதி சவரனுக்கு 1 லட்சம் ரூபாயை எட்டி புதிய வரலாறு படைத்தது. அதன் பின்னர் ஒரு வாரமாக சற்று குறைந்த தங்கம் விலை மீண்டும் 1 லட்சம் ரூபாயை கடந்துள்ளது. சென்னையில் சவரனுக்கு 1600 ரூபாய் அதிகரித்து 1,02,160 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தங்கம் விலை தொட்டுள்ளது. 1 கிராம் தங்கம் 200 ரூபாய் உயர்ந்து 12,770 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல வெள்ளி விலையும் கிடுகிடுவென உயர்ந்து வரும் நிலையில் கிராமுக்கு 3 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 234 ரூபாய் என்ற வரலாற்று உச்சத்தை எட்டியுள்ளது. 1 கிலோ கட்டி வெள்ளி 2,34,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தை குறைக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளதால் மீண்டும் தங்கம் வெள்ளி விலை ஏறுமுகத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. டெல்லியில் வங்கதேச தூதரகம் முன்பு போராட்டக்காரர்கள் தடுப்புகளை தாண்ட முயன்ற பரபரப்பான காட்சிகளே இவை. வங்கதேசத்தில் நடந்த வன்முறையில் இந்தியாவைச் சேர்ந்த தீபு சந்திரதாஸ் என்ற இளைஞர் கொல்லப்பட்ட நிலையில் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறையை கண்டித்து டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகத்தை முற்றுகையிட்டு விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட இந்து அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தடுப்புகளை தாண்டி தூதரகத்திற்குள் நுழைய முயன்றவர்களை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்திய போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதேபோல திரிபுரா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட இடங்களில் உள்ள வங்கதேச தூதரகங்கள் முன்பும் இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்திய நிலையில் இது தொடர்பாக விளக்கமளிக்க வங்கதேசத்தில் உள்ள இந்திய தூதரை நேரில் ஆஜராகும்படி அந்நாட்டு வெளியுறவுத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. இலங்கை அரசு கைது செய்த ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்க கோரி தங்கச்சி மடத்தில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் மீனவர்களின் குடும்பத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்று எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட 12 மீனவர்களை வரும் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதை கண்டித்தும் மீனவர்கள் 12 பேரை உடனடியாக படகுகளுடன் விடுதலை செய்ய கோரி மீனவர்களின் குடும்பத்தினர் தங்கச்சி மடத்தில் மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட மீனவர்களின் குடும்பத்தினருடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு பின்னர் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்த போராட்டத்தால் ராமேஸ்வரம் பிரதான சாலையில் இருபுறங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. புதுச்சேரியில் கம்யூனிஸ்ட் தலைவர் லெனினின் சிலை வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக மற்றும் இந்து முன்னணியினர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. நெல்லித்தோப்பு லெனின் வீதியில் லெனின் படிப்பகம் உள்ளது. இங்கு ஆள் உயர லெனின் சிலை திடீரென வைக்கப்பட்டது. படிப்பகத்தின் சுவர் இடிக்கப்பட்டு சிலை முழுமையாக வெளியே தெரியும் அளவிற்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த இந்து முன்னணி மற்றும் பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்து நெல்லித்தோப்பு 4 முனை சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டனர். மற்றும் லெனின் சிலை அருகே விநாயகர் சிலையை வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்தனர். இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கொடிகளுடன் வந்து முழக்கங்களை எழுப்பினர். கலவரம் ஏற்படும் சூழல் உருவான நிலையில் இரு தரப்பையும் தடியடி நடத்தி கலைத்தனர். இதையடுத்து அங்கு வந்த வட்டாட்சியர் லெனின் விநாயகர் சிலைகளை மூட உத்தரவிட்டுள்ளார். பாஜகவினர் விநாயகர் சிலையை எடுத்துச் செல்வதாக கூறி எடுத்துச் சென்றனர். படிப்பகம் இருக்கும் பகுதியில் உரிய ஆவணத்தை காண்பித்து சிலையை உள்ளே வைத்துக் கொள்ளலாம் என்றும் வெளியே தெரியும்படி வைக்கக்கூடாது என வட்டாட்சியர் கூற அவருக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சியினர் முழக்கம் எழுப்பினர். தொடர்ந்து அவர்களிடம் கலைந்து சென்றனர். எனினும் அப்பகுதியில் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இச்சம்பவங்களால் லெனின் வீதியில் 2 மணி நேரம் பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டது. கோழி வளர்ப்புக்கான கூலியை உயர்த்த கோரி ஜனவரி 1 முதல் கறிக்கோழி பண்ணையாளர்கள் போராட்டம் அறிவித்த நிலையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சினைக்கு அரசு தீர்வு காண வேண்டும் என்று பண்ணை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம், காங்கேயம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் பிராய்லர் கோழி பண்ணைகள் இயங்கக்கூடிய நிலையில் கறிக்கோழி வளர்ப்புக்கான கூலியை பிராய்லர் கோழி நிறுவனங்கள் உயர்த்தி தர பண்ணை விவசாயிகள் தொடர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் கூலியை உயர்த்த கோரி ஜனவரி 1 முதல் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை பண்ணை விவசாயிகள் அறிவித்துள்ளனர். 400 450 ரூபாய்க்கு ஆளு பணம் கொடுத்தா தான் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க. அதே மாதிரி மஞ்சி விலை, கரண்ட் பில் விலை, கறி மூட்டை விலை எல்லா விலைகளுமே ஏற்றமாக இருக்கு. ஆனால் கோழிப்பண்ணை விவசாயியோட நிலைமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லை.
கறிக்கோழி வளர்ப்புக்கான கூலியை கிலோ 20 ரூபாயாகவும் நாட்டுக்கோழிக்கு கிலோ 25 ரூபாயாகவும் உயர்த்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது காலத்தில் ஒரு கிலோ ஒன்றுக்கு 6 ரூபாய் 50 பைசா மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக கூலி உயர்வே இல்லை. முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்குண்டான உரிய கூலி உயர்வை ஏற்படுத்தி கொடுத்து இந்த விவசாயிகளை காப்பார்கள் என்ற நம்பிக்கையில் காத்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்து பண்டிகைகள் வருவதால் கறிக்கோழி விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த முன்வர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓபிஎஸ்ஐ கூட்டணியில் சேர்ப்பதற்கு இபிஎஸ் சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவை ஏற்க முடியாது என ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் இடம்பெறுவதில் ஆட்சேபனை இல்லை என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆலோசனையின் போது பல முக்கிய விஷயங்கள் அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்க்க முடியாது என்பதில் உறுதியாக உள்ள எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் இணைத்துக் கொள்வதில் எந்த சிக்கலும் இல்லை என கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களை சேர்த்துக் கொள்ளலாம் என இபிஎஸ் தெரிவித்ததாகவும் ஓபிஎஸ் டிடிவி தினகரனுடன் பரப்புரையில் ஒரே மேடையில் பங்கேற்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தற்போது இரண்டாக பிரிந்துள்ள பாமகவை ஒன்றாக இணைத்து கூட்டணிக்குள் கொண்டுவரும் பொறுப்பை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தவிக தலைவர் விஜயை கூட்டணியில் இணைப்பது குறித்தும் பியூஷ் கோயல் விவாதித்ததாகவும் ஆனால் விஜய் கூட்டணிக்கு வர வாய்ப்பு குறைவு என அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவில் மட்டுமே இணைவோம் எனவும் அவரை வீழ்த்துவதே நோக்கம் எனவும் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து பேசியதாக கூறிய ஓ பன்னீர்செல்வம் தங்களது இயக்கத்தின் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து முடிவெடுக்க சென்னை வெப்பேரியில் கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தினார். இதில் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுகவில் இணைய மாட்டோம் என முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் கூறியதை வழிமுடிவதாக கூறினார். பழனிசாமி என்ற பெயரை சொல்வதற்கு நம்மளுக்கு வெட்கமாக இருக்கிறது. 11 தேர்தலில் பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு முன்னால் அத்தனையும் தோல்வியடைந்தார். இந்த மாபெரும் இயக்கத்தை படுபாதாளத்தில் இன்னைக்கு தள்ளி வைத்து இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் வெம்பி வெதுங்கி என்ன செய்வதென்றே திக்கும் காடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைய வரலாறு. இதையடுத்து நியூஸ் 18 கேள்விக்கு பதிலளித்த ஓபிஎஸ் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றார். எடப்பாடி பழனிசாமியை ஏற்க முடியாது என ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ள நிலையில் அவர் கூட்டணி அமைக்கப் போவது திமுகவுடனா அல்லது தாவேகாவுடனா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சென்னை வேப்பேரியில் தனது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழக நிர்வாகிகளுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை மேற்கொண்டார். மேடையில் பேசிய முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் எடப்பாடி பழனிசாமி உள்ளவரை அதிமுகவில் இணைய மாட்டோம் என்ற நிலையில் அதனை தானும் ஆமோதிப்பதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். பழனிசாமி என்ற பெயரை சொல்வதற்கு நம்மளுக்கு வெட்கமாக இருக்கிறது. 11 தேர்தலில் பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு முன்னால் அத்தனையும் தோல்வியடைந்தார். இந்த மாபெரும் இயக்கத்தை படுபாதாளத்தில் இன்னைக்கு தள்ளி வைத்து அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைய வரலாறு. திமுகவுக்கு டி என்றும் தாவேகாவுக்கு வி என்றும் குறிப்பிட்டு இந்த இரு கட்சிகளில் யாருடன் கூட்டணி அமைக்கலாம் என நிர்வாகிகளிடம் தனித்தனியாக கருத்து கேட்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. எடப்பாடியை அதிமுக ஒரு தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற முடிவை அனைவரும் கூடித்தான் இன்று ஐயா வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எனக்கு தெரியல, அதெல்லாம் ஐயா தான் சொல்லணும். டியா வியான்றதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒழிக என்ற முழக்கமும் கூட்டத்தில் ஆர்ப்பரித்தது. எடப்பாடி ஒழிக, எடப்பாடி ஒழிக, எடப்பாடி ஒழிக. தாவேகா தலைவர் விஜயின் காரை நிர்வாகிகள் சிலர் திடீரென மறித்த பரபரப்பு காட்சிகளே இவை. தாவேகாவில் தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் அஜிதா என்பவர் சென்னை பனையூர் அலுவலகம் வந்திருந்தார். ஆனால் மாவட்ட செயலாளர் பதவிக்கான பட்டியலில் தனது பெயர் இல்லை என்பதை அறிந்த அஜிதா
விஜயை சந்தித்து முறையிட முயன்றார். கட்சி அலுவலகத்திற்குள் விடாமல் அஜிதாவை பவுன்சர்கள் தடுத்து நிறுத்திய நிலையில் சாலையில் நிறுத்தி வைத்து தாவேகா நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சூழலில் தலைமை அலுவலகத்திற்கு விஜய் வந்தபோது அஜிதா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் விஜயின் காரை மறித்ததுடன் சிலர் காரின் பேனட்டில் ஓங்கி அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. எனினும் நிற்காமல் விஜய் அலுவலகத்திற்குள் சென்றார். இதையடுத்து அஜிதாவிடம் தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பேச்சுவார்த்தை நடத்த முயன்று தோல்வியில் முடிந்தது. கட்சியில நிர்வாக நியமனத்துல ஒவ்வொருத்தருக்கும் மன வருத்தங்கள் இருக்கும். கட்சியில பொறுப்புகள் வழங்கும் பொழுது சின்ன சின்ன அலைன்மெண்ட் இஷ்யூ இருக்கதான் செய்யும். அது சரி செய்யப்படும். யார் யாருக்கு என்ன பொறுப்பு என்பதை உரிய நேரத்தில் விஜய் அறிவிப்பார் எனவும் நிர்மல்குமார் குறிப்பிட்டார். மாவட்ட செயலாளர் பொறுப்பு கேட்டு தாவேகா அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட அஜிதா போராட்டத்தை கைவிட்டு புறப்பட்டார். தாவேகாவில் 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என நியமித்து வரும் நிலையில் தூத்துக்குடியில் உள்ள 6 தொகுதிகளையும் சேர்த்து தன்னை மாவட்ட செயலாளராக்க வேண்டும் என அஜிதா வலியுறுத்தி வந்ததால் 6 மாதங்களாக நியமனம் தள்ளிப்போனதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருச்சி, மதுரையில் எஞ்சியிருந்த மாவட்ட செயலாளர்களையும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு 4 கட்சி மாவட்ட செயலாளர்களையும் நியமித்து விஜய் அறிவித்தார். தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக சாமுவேல் ராஜ் நியமிக்கப்பட்டார். தனக்கு பதவி கிடைக்காததால் தாங்கள் செய்த பணிகள் குறித்த படங்களை சாலையில் போட்டு கட்சி அலுவலகத்தின் முன்பு அமர்ந்து அஜிதா தர்ணாவில் ஈடுபட்டார். இறுதியில் தாவேகா தலைவர் விஜய் மீது தங்களுக்கு நம்பிக்கை இருப்பதாக கூறி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். தகவல் வந்தது சிடிஆர் மூலமா தலைமை மீது, தளபதி மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. சீக்கிரமா எங்களை கூட்டு பரிசீலனை பண்ணுவாங்க. என்னைக்குமே எங்களுடைய பயணம் தமிழக வெற்றி கழகத்தில் தளபதியாருக்கு மட்டுமே. விஜய் மக்கள் இயக்கத்தின் தூத்துக்குடி மாவட்ட தலைவராக இருந்து திமுகவில் இணைந்த பில்லா ஜெகன் சகோதரிதான் அஜிதா என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு மாநில பொறுப்பு வழங்கப்படும் என தலைமை உறுதியளித்திருப்பதாக கூறப்படுகிறது. தாவேகா தலைமை அலுவலகத்தின் முன் வாயிலில் இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருந்த போது கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பின்வாசல் வழியாக புறப்பட்டு சென்றார். சென்னையில் 32 கோடி ரூபாயில் சீரமைக்கப்பட்ட விக்டோரியா அரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னையில் புனரமைக்கப்பட்ட விக்டோரியா அரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னையின் பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக உள்ள விக்டோரியா அரங்கம் 32 கோடி ரூபாய் செலவில் பழமை மாறாமல் புனரமைக்கப்பட்டுள்ளது. கலை நயத்துடன் கூடிய முகப்பு விளக்குகள் மற்றும் புல் தரைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. அருங்காட்சியகத்திற்கு வெளியே கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான மேடை அமைக்கப்பட்டுள்ளது. விக்டோரியா பொது அரங்கத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் அங்குள்ளவற்றை பார்வையிட்டார். பின்னர் அங்கு நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளையும் கண்டு ரசித்தார். 1916ஆம் ஆண்டு நீதி கட்சி தோன்றுவதற்கு வித்திட்ட பார்ப்பனர் அல்லாதோரின் அமைப்பு கூட்டம் இந்த விக்டோரியா ஹாலில் தான் நடைபெற்றது. நீதி கட்சியின் நீட்சியே தற்போதைய திராவிட மாடல் ஆட்சி. இதன் பின்னர் பெருநகர சென்னை மாநகராட்சி தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகை வளாகத்தில் 74 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள மாநகராட்சியின் புதிய மன்ற கூட்டத்திற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட 9,000க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனு அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு 4 மாத காலம் மட்டுமே உள்ள நிலையில் அதிமுக முழுவீச்சில் தயாராகி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள சட்டப்பேரவையில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் விண்ணப்பிக்க சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கடந்த 15ஆம் தேதி முதல் விருப்ப மனு விநியோகிக்கப்பட்டது. கடைசி நாளாக நேற்றும் ஏராளமானோர் திரண்டு விருப்ப மனுவை வாங்கியதுடன் வாங்கியவர்கள் பூர்த்தி செய்து வழங்கினர். தமிழ்நாட்டில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் 15,000 ரூபாய் கட்டணம் செலுத்தி விருப்ப மனுவை வழங்கினர். அதிமுகவின் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள், அணிகளின் நிர்வாகிகள் உட்பட பலரும் விருப்ப மனு பெற்று பூர்த்தி செய்து கொடுத்துள்ளனர். நிர்வாகிகளின் கோரிக்கையை ஏற்று விருப்ப மனு வழங்கும் காலக்கெடுவை நீட்டிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்ட நிலையில் நேற்று அது தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. இந்நிலையில் மொத்தமாக 9,000க்கும் மேற்பட்டோர் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேலத்தில் நடைபெற இருக்கும் கூட்டம் பாமக பொதுக்குழு அல்ல என்றும் அதன் முடிவுகள் பாமகவை கட்டுப்படுத்தாது எனவும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். புத்தாண்டு மாநில சிறப்பு செயற்குழு கூட்டமும் மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டமும் சேலத்தில் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு விடுத்திருந்தார்.
இந்த நிலையில் அறிக்கை வெளியிட்டுள்ள பாமக தலைவர் அன்புமணி வரும் 29ஆம் தேதி சேலத்தில் பாமகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற இருப்பதாக செய்திகள் வெளியாகின என்றும், ஆனால் அத்தகைய அறிவிப்பு எதையும் பாமக தலைமை வெளியிடவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கட்சியின் பெயரை தவறாக பயன்படுத்தி சேலத்தில் நடைபெற இருக்கும் கூட்டம் குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு முறைப்படி தெரிவித்திருப்பதாகவும் கூறியுள்ளார். இந்நிலையில் பாமகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழுவுக்கு எதிரான அன்புமணியின் அறிக்கை அபத்தமானது என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி சாடியுள்ளார். இந்த அறிவிப்பு அபத்தமானது, அநாகரிகமானது. இந்த பொதுக்குழு யார் தலைமையில் யார் வெளியிட்டது? மருத்துவரையா. அப்போ அவரையே கொச்சைப்படுத்துகிற மாதிரி, இது அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லையா? நாடே பாராட்டக்கூடிய ஒரு போராளியை இப்படி அவமானப்படுத்தக்கூடாது, கொச்சைப்படுத்தக்கூடாது என்பது தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதனிடையே அரியலூரில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பாமக வழக்கறிஞர் பாலு, கட்சியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழுவை கூட்ட பாமக தலைவர் அன்புமணியை தவிர வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை என தெரிவித்தார். மொழி, உணவு, ஆடையில் ஒற்றை கலாச்சாரம் ஒருபோதும் ஏற்க முடியாதது என்று மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். இந்திய உடற்கல்வி அறக்கட்டளை சார்பில் திருச்சியில் நடைபெற்ற விருது வழங்கக்கூடிய விழாவில் இதனை அவர் குறிப்பிட்டார். மோனோ கல்ச்சர் கூடாது என்பதுதான் என்னுடைய ஒரு விமர்சனம் கூட இல்லை, ஆசை. எனக்கு பிடிச்ச ஒரே விளையாட்டு தான், எதுவுமே ஒன்னே ஒண்ணுதான், எல்லாரும் ஒரே மொழி, ஒரே ஜிப்பா, ஒரே சப்பாத்தி. நடக்காதுங்க. அப்புறம் ஒரே பொட்டு, ஒரே நாமம், நடக்கவே நடக்காது. அது அவங்களுக்கு விட்டுறோம், அதை புரிந்து கொள்ள வேண்டும். விளையாட்டுப் போட்டிகளுக்கு தமிழக அரசு ஊக்கம் அளிப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். விளையாடுறீங்களா, நேஷனல் லெவலில் போறீங்களா, இன்டர்நேஷனல் லெவலில் போறீங்களா, உங்களுக்கு நான் உதவித்தொகை தருகிறேன். ஜெயிச்சு மெடலோட வரீங்களா, உங்களுக்கு நான் ஊக்கத்தொகை தருகிறேன். ஜெயிச்சு முடிச்சிட்டீங்களா, உங்களுக்கு கெரியருக்காக 3% கோட்டால உங்களுக்கு அரசு வேலையை நான் தரேன் அப்படின்னு அது ஒரு கெரியராக மாற்றக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டரும் நம்ம டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரும் எப்படியெல்லாம் இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்காரு என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. கமல்ஹாசனை நடிகராக மட்டும் சுருக்கிவிட முடியாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். மத்திய பிரதேசம், கேரளா, சத்தீஸ்கர் மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலில் இருந்து 93 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர். கேரளாவில் நடைபெற்ற எஸ்ஐஆர் பணிகளில் 24 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நாடு முழுவதும் 2வது கட்டமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு வரைவு வாக்காளர் பட்டியல் அண்மையில் வெளியானது. இந்நிலையில் மேலும் 3 மாநிலங்களுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி இடதுசாரிகள் ஆளும் கேரளாவில் 24 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இறந்தவர்கள் எண்ணிக்கை மட்டும் சுமார் 6.5 லட்சம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்ஐஆருக்கு முன்பாக கேரளாவில் சுமார் 2,78,5 லட்சம் வாக்காளர்கள் இருந்தனர். அதேபோல பாஜக ஆளக்கூடிய மத்திய பிரதேச மாநிலத்தில் சுமார் 42 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் இறந்தவர்கள் மட்டும் சுமார் 8.25 லட்சம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. எஸ்ஐஆருக்கு முன்பாக மத்திய பிரதேசத்தில் சுமார் 5.25 கோடி வாக்காளர்கள் இருந்தனர். பாஜக ஆளும் மற்றொரு மாநிலமான சத்தீஸ்கரில் சுமார் 27 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் இறந்தவர்கள் மட்டும் சுமார் 6.5 லட்சம் பேர் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் மேய்ச்சலுக்கு சென்ற கழுதைகளின் வால்பகுதியை அடையாளம் தெரியாத நபர்கள் வெட்டி எடுத்துச் சென்ற கொடூரம் நிகழ்ந்துள்ளது. பேரணாம்பட்டு நகர்ப்பகுதியில் சலவை தொழில் செய்து வரக்கூடிய தொழிலாளர்களின் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. இந்நிலையில் இதே பகுதியை சேர்ந்த தொழிலாளி கோவிந்தராஜ், சரவணன், ராஜா, சிவா ஆகியோர் வளர்த்து வந்த 10க்கும் மேற்பட்ட கழுதைகளை வழக்கம் போல் மேய்ச்சலுக்கு விற்றிருந்தனர். திரும்பி வந்து பார்த்தபோது 3 கழுதைகளுக்கு வால்பகுதி மட்டும் துண்டிக்கப்பட்டு இரத்த காயங்களுடன் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து தகவல் அறிந்து சென்ற 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் கழுதைகளுக்கு தேவையான மருந்துகளை வழங்கினர். எதற்காக கழுதைகளில் வாலை வெட்டி எடுத்து சென்றார்கள் என்பது குறித்து தெரியவில்லை. சேலம் அருகே அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் அறை முன்பு முட்டை, பிளேடு கொண்டு மாந்திரிக பூஜை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூர் அருகே கமாண்டப்பட்டியில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வரும் நிலையில் ஜான் போஸ்கோ கெனடி என்பவர் தலைமை ஆசிரியராக உள்ளார். இந்த நிலையில் வழக்கம் போல பள்ளிக்கு வந்த ஜான் போஸ்கோ கெனடி தனது அறை முன் இருந்த மாந்திரிக பூஜைக்கான கோரத்தை கண்டு அதிர்ந்து போனார். தலைமை ஆசிரியர் அறை முன் முட்டை, பிளேடு உள்ளிட்ட பொருட்கள் கிடப்பதைக் கண்டு சக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களும் பீதிக்குள்ளாயினர். சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து வந்த ஓமலூர் காவல் நிலைய காவலர்கள் மாந்திரிக கும்பல் குறித்து விசாரித்து வருகின்றனர்.
ஷபாலி வர்மாவின் அதிரடியில் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது T20 போட்டியிலும் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றது. இந்தியா வந்துள்ள இலங்கை மகளிர் அணி 5 T20 போட்டிகளில் விளையாடுகிறது. விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற முதலாவது போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நேற்று அதே மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா பந்தை வீசியது. இந்தியாவின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்த இலங்கை 20 ஓவர்களின் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 128 ரன்களை மட்டுமே சேர்த்தது. இந்தியா சார்பில் வைஷ்ணவி, ஸ்ரீசரணி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். தொடர்ந்து விளையாடிய இந்தியா 11.5 ஓவர்களிலேயே 3 விக்கெட்டுகளை இழந்து இலக்கை எட்டியது. தொடக்க வீராங்கனை ஷபாலி வர்மா 34 பந்துகளில் 11 பவுண்டரிகள், ஒரு சிக்ஸர் உட்பட 69 ரன்கள் குவித்து இந்தியாவின் வெற்றிக்கு வித்திட்டார். அவரே சிறந்த வீராங்கனையாகவும் தேர்வானார். 3வது T20 போட்டி வருகின்ற வெள்ளிக்கிழமை திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. உதகையில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் உறைபனியை காண சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. உதகை அருகே உள்ள தலைக்குந்தா காமராஜர் சாகர் அணையை ஒட்டிய பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் உறைபனியை காண சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. தற்போது உதகையில் கடும் குளிருடன் உறைபனி நிலவி வருகிறது. பச்சை புல் மைதானங்களில் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல் காணப்பட்ட உறைபனி ரம்மியமாக காட்சியளிக்கிறது. தலைக்குந்தா பகுதியில் தொடக்கத்திலேயே உறைபனி இந்த முறை வழக்கத்தை விட மிக அதிகமாக காணப்படுகிறது. இந்த உறைபனியை காண நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். ஆபத்தை உணராமல் சிலர் காமராஜர் சாகர் அணை தொடங்கும் இடத்தில் பாலத்தின் மீது ஏறி சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மெல்கின்றனர். இந்நிலையில் உதகை தலைக்குந்தா காமராஜர் சாகர் அணையை ஒட்டிய பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். அதேபோல அங்கு குழாய் செல்லக்கூடிய பாலத்தின் மீது செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிடுவதற்கு ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்திய வனத்துறை மீறினால் 500 முதல் அபராதம் விதிப்பதோடு வன சட்டத்தின்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருதமலையில் 184 அடி உயர முருகன் சிலை அமைக்கும் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கறிஞர்கள் குழு நேரில் ஆய்வு நடத்தியது. கோயம்புத்தூர் மாவட்டம் மருதமலையில் உள்ள முருகன் கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 110 கோடி ரூபாய் செலவில் 184 அடி உயரத்துக்கு முருகன் சிலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையைச் சேர்ந்த விலங்குகள் நல ஆர்வலர் முரளிதரன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு விசாரணையின் போது முருகன் சிலை அமைக்க முறையான அனுமதி பெறவில்லை என்றும் வனப்பகுதியில் சிலை அமைக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் இங்கு சிலை அமைப்பதால் யானை வழித்தடங்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மருதமலையில் முருகன் சிலை நிறுவ உள்ள இடத்தை நேரில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்வதற்காக மூத்த வழக்கறிஞர்கள் அடங்கிய குழுவை நியமித்து உத்தரவிட்டனர். அந்த குழுவில் உள்ள மூத்த வழக்கறிஞர்களான மோகன், சந்தானராமன் மற்றும் அறநிலையத்துறை சிறப்பு பிளீடர் அருண் நடராஜன் ஆகியோர் மருதமலையில் முருகன் கோயிலில் சிலை அமைக்க இருக்கும் இடத்தில் ஆய்வு நடத்தினர். அங்கு குடிநீர், கழிவறை, வாகன நிறுத்துமிடம் போன்ற அடிப்படை வசதிகள் அமைய உள்ள இடங்களிலும் ஆய்வு செய்தனர். இந்த குழு அளிக்கும் அறிக்கை அடிப்படையில் முருகன் சிலை அமைப்பது குறித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிவகாசியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2ஆக அதிகரித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியைச் சேர்ந்த சையத் அலி பாத்திமாவின் முதல் கணவர் முபாரக் அலி கடந்த 2017ஆம் ஆண்டு அருப்புக்கோட்டையில் நடந்த விபத்தில் உயிரிழந்தார். இதையடுத்து தனது மகள் பர்வீன் பானு, மகன் சையது ஃபாரூக் மற்றும் முதல் கணவரின் தாய் சிக்கந்தர் பீவி ஆகியோருடன் பாத்திமா வாழ்ந்து வந்தார். சில ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய பள்ளிவாசல் முஸ்லிம் ஓடை தெருவைச் சேர்ந்த அக்பர் அலி என்பவரை பாத்திமா திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் முதல் கணவர் முபாரக் அலி உயிரிழப்பிற்கு நஷ்ட ஈடாக 11 லட்சம் ரூபாய் பாத்திமாவுக்கு வர இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த பணத்தை குழந்தைகளின் வங்கி கணக்கில் போட்டு வைக்க பாத்திமா முடிவு செய்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அக்பர் அலி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பாத்திமா, அவரது 2 பிள்ளைகள், முதல் கணவரின் தாய் ஆகியோர் மீது அக்பர் அலி பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த 4 பேரும் தீக்காயத்திற்கு உள்ளான அக்பர் அலியும் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சிகிச்சை பலனின்றி 60 வயது சிக்கந்தர் பீவி உயிரிழந்தார். தொடர் சிகிச்சையில் இருந்த அலி பாத்திமாவும் உயிரிழந்த நிலையில் இச்சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2ஆக அதிகரித்துள்ளது. அலி பாத்திமாவின் 2 குழந்தைகளும் அவர்கள் மீது தீ வைத்த அக்பர் அலியும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பொங்கல் பரிசு குறித்த அறிவிப்பு எதிர்பாராத நேரத்தில் வெளியாகும் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். பொங்கல் பரிசு அறிவிப்பு ரகசியமாக இருக்கும் என தெரிவித்த அமைச்சர் ரகுபதி, யாரும் எதிர்பாராத நேரத்தில் அறிவிப்பு வெளியாகும் என்று கூறினார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி, பொங்கல் பரிசு குறித்து திடீர் அறிவிப்பு வெளியாகும் என்றார். அது எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி காலத்தில் கொடுத்துருக்கலாம், கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் எங்களுடைய இதை நாங்கள் இப்பொழுது சொல்ல மாட்டோம். அது என்ன என்பது
அது ரகசியமாகத்தான் இப்பொழுது இருக்கும். அது திடீரென்று அறிவிக்கப்படும். அதேபோல் காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஜனவரி 6ஆம் தேதிக்குள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் என தெரிவித்தார். பிஃபோர் ஜனவரி 5-6 மொத்த பேர் போய் சேர்த்து இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத நிகழ்வாக அந்தந்த மாவட்ட வருவாய் துறைக்கு வேட்டி சேலைகள் டிசம்பர் மாதத்திற்குள்ளேயே அனுப்பி வைக்கப்பட்டதாக அமைச்சர் காந்தி தெரிவித்தார்.